ஏகே காக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே அன்றைக்கி போட்டிருந்தலையே சளி பிடிச்சின்னு சொல்லி ஒரு சேவல், அந்த சேவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஏகே காக்ஸு. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா நண்பர் பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எல்லா வீடியோவும் நம்ம கோழிங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ரெடி பண்ணி பார்த்து கோழி எப்படி கிளியராக தயாராகுதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் வீடியோவை போடுவேன். பாருங்கள், நம்ம அதேமாதிரி கோழி இறந்தாலோ இல்லை வீடியோ போட்டதில் ஏதாவது ஃபால்ட் ஆனாலோ எல்லாமே அப்படியே உங்களுக்கு வீடியோவை போடுவேன். ஒரு ரோல் ரெடியானாலும் அப்படியே போடுவேன், ரெடியாகாமல் கோழி இறந்துட்டாலும் அது உங்களுக்கு கன்ஃபார்மாக வீடியோ எடுத்து போடுவேன். ஏன்னா ரெடியான வீடியோ போடுறது, இறந்துட்டால் வீடியோ போடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அப்போ தான் கோழிக்கு என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி போன வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த சேவலுக்கு சளி பிடிச்சிருந்தது, ஊசி போட்டுட்டு டேப்லெட் போட்டிருந்தோம். இந்த சேவல் பார்த்திங்கன்னா யாரும் சாப்பிடவே இல்லை. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா பாலில் நல்லா பாலை காய்ச்சிட்டு ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பாடை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி சிரஞ்சில் எடுத்து ஃபுல்லாக கொடுத்துடணும். பார்த்திங்களா, உங்களுக்கு தெரியும். சிரஞ்சில் எடுத்து ஃபுல்லாக கொடுத்துருவேன். ஃபுல்லாக எடுத்து கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா ஃபுல்லாக அதை சாப்பிடணும், ஊட்டி ஃபுல்லாக கொடுத்துடணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த கோழிக்கு தண்ணி வைக்கக்கூடாது. மெயின் காரணம், சளி பிடிச்சாலும் தண்ணி வைக்கவே கூடாது. இதுதான் அதுக்கு தீனின்னு பார்த்திங்கன்னா இதுதான் கொடுக்கணும். பால் சாப்பாடு மிக்சியில் அரைச்சி கொடுக்கணும். பாருங்கள், சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் இந்த சேவலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஸ்டெப்பு கூட வைக்கலை, அப்படியே நிற்கிது. ஆனால் ஃபுல்லாக தீனி கொடுத்தாச்சு. உடம்பு சத்து. ஆனால் சேவல் தெளிவாக இருக்குது. ஆனால் இறை எடுக்கலை, அதுவாக எடுக்கிறதில்ல. நம்மளாக அந்தமாரி தீனி அந்த சிரஞ்சில் எடுத்து தான் கொடுத்துட்ருக்குற 2-3 நாளாக. அது இன்னும் இறையே எடுக்கலை. பாருங்கள், விட்ட இடத்துல அப்படியே நிற்கும். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டெப்பு கூட வைக்காது, அப்படியே நிற்கும். கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே படுத்துருது கோழிக்கு. ஏன்னா ரொம்ப சளி பிடிச்சி கோழி ரொம்ப டயர்டாயிடுச்சு. பார்த்தீங்களாவே தெரியும். பாருங்கள், கொண்டெல்லாம் கருப்பாயிருச்சு. அது பாருங்கள், இறை ஃபுல்லாக அந்த பால் சாப்பாடு ஃபுல்லாக கொடுத்துட்டேன். அந்த இறப்பை ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒரு கப்பு ஃபுல்லாமே அதுக்கு கொடுத்தாச்சு. பாருங்கள், தள்ளி விட்டால் கூட அவ்வளோதான். 2 ஸ்டெப்பு அப்படியே தடுமாறி அப்படியே நின்றுக்கும் கோழி. ஒன்றும் பண்ணுறதில்ல, அப்படியே தான் நிற்கிது. இதுக்கப்புறமா ஒரு 2-3 நாள் இதேமாதிரி கண்டினியூஸாக கொடுத்தேன் கோழிக்கு. அதுக்கப்புறம் இந்த கோழி பாருங்கள் எப்படி இறை எடுக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். கோழி நல்லா தெளிவாக ரெடி ஆயிடுச்சு. அது நான் வேறு எந்த கம்போ இல்லை ரேஷன் அரிசியோ எதுவும் கிடையாது. சாப்பாடு தான், சுடு சாப்பாடு. லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சாப்பிடுதுன்னு பார்த்துக்கோங்க. இப்படி தான் கோழி சளி பிடிச்ச கோழியை எப்படி ரெடி பண்ணுன்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிடுச்சு. இது ரெடி பண்ணிட்டு 4-5 நாள் ஆயிடுச்சு இந்தமாரி அது இறை எடுக்கிறதுக்கு. அது வரைக்குமே நான் பால் சாப்பாடு. அதேமாரி நான் சொன்ன மாதிரி 150 mg மெரிக்குரி டேப்லெட்டு காலையில் 1, இப்படி அடுத்த நாள் காலையில் 1, அது மட்டும் தான் போட்டுட்ருந்தேன். இன்ஜெக்ஷன் போட்டிருப்பேன், உங்களுக்கு சொல்லியிருப்பேன். போன வீடியோ இப்போ பார்க்காதவங்க போன வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ இன்ஜெக்ஷன் போட்டுட்டு காலையில் ஒரு டேப்லெட்டு மெரிக்குரின் 150 இன்றைக்கி போட்டால் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் தான். அதேமாதிரி பால் சாப்பாடு தான் மிக்சியில் போட்டு அரைச்சி வைக்கணும். வச்சதுக்கப்புறமா ஒரு 5 நாள் கண்டினியூஸாக இதேமாதிரி பண்ணேன். கோழி பாருங்கள் 6வது நாள் தெளிவாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இறை சாப்பிடுதுன்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட நான் வீடியோ போட்டு 1 மாதம் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஏன்னா இம்பார்ட்டான விஷயம் இந்த தான் போடுவோன்னு சொல்லிவிட்டு. ஆனால் நிறையா நண்பர் பார்க்குறீங்க, நம்ம சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா தான் நாங்கள் போடுற இம்பார்ட்டண்டான வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். நான் போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு போடுவேன். சும்மா ஏதாவது வீடியோலாம் போட்டுட்ருக்க மாட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஏகே காக்ஸு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 6 நாள் ஆயிடுச்சு இந்த சேவல் ரெடியாகி அதுவாக இறை சாப்பிட்றதுக்கு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்படியே எடுத்து போட்டிருக்கிறேன். இதுமாரி தான் சளி பிடிச்ச சேவலை ரெடி பண்ணணும். நிறைய நண்பர் கமெண்டில் கேட்டிங்க, என்னென்ன டேப்லெட் போட்டிங்க, அவங்களுக்குலாம் நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். எதனா தேவைன்னா நண்பர் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அவங்களும் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.